Sorry for the delay. If I could fly the airplane any faster, I would have. Okay, so this is my first film. My name is Ivana Varun, and I think first of anything is very special and precious. So every moment that I spent shooting this film with the entire cast and crew, I think I had a great time. I really enjoyed every moment, be it long hours, sunny days, outside, inside. And I feel as an artist, emotions is what we try to deliver so that we could connect to the audience and you, everybody here. And that is what we've tried with this film, that we can connect with you, that you could feel what we are trying to portray and feel. So all I'm requesting is please support our film, watch it on 25th June, and pray and support us with all your heart. Thank you. My name is Priyanka Selvi. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இந்த படம் June 25th ரிலீஸ் ஆகுது. ஸோ மீடியா நண்பர்கள் நீங்களாம் தான் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும். ஸோ மக்கள் வந்து தேட்டருக்கு வரணும் அப்படின்னா அது உங்களால் தான் கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணுமோ தயவு செஞ்சு கொண்டு போங்க. இந்த படம் வந்து யாருமே வந்து அப்செட் பண்ணாது. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறதா, இது த்ரில்லராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இந்த படத்தில் வந்து என்ன ரோல் சார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். டைரக்டர் சார் வந்து சொன்னார் ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அப்படின்னாரு. சரி, ஓகே, நம்ம வந்து ஹைட்டாக இருக்கோம், ஓகே நம்ம ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். செகண்ட் டேக்கு அப்புறம் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் எப்படி லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரி, ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போக 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 ஒரு ஃபன்னாகவே போச்சு. ஸோ ரொம்ப நன்றி. டோட்டல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ பிரஜன் சார் ரொம்ப நன்றி. இவானாக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து ஆக்சுவலி தமிழ் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, இது படிச்சுட்டே இருப்பாங்க. நானும் பிரஜன் சார் என்ன பண்ணுவோம், போயிட்டு ஏதாவது ஒரு ஃபன் பண்ணலாம். ஏன்னா நைட் ஷூட்லாம் போகும்போது என்ன ஆகுனா எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ வந்து இவானா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓகே இந்த மாதிரி ஓகே இந்த ஃபன் பண்ணலாம் அந்த ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். June 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்தரன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அந்தரன் மூவி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. எல்லாருமே என்னை வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுற இன்ஃப்ளூயன்சராக பார்த்துருப்பீங்க. இந்த டைம் ஒரு ஆக்ட்ரஸாக இங்கே நிற்கிறேன். கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் எல்லாருமே உங்கள் பிள்ளையாக பார்த்து அவர் சொன்ன மாதிரி எங்களை ஏற்றுக்கோங்க. அண்ட் செட்டில் வந்து எங்கள் டிஓபி சார் எப்படி பவ்யமாக உட்காந்துருக்காரு. அவர் வந்து அப்படியே தீ பறக்கும், டக்கு 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 டக்குன்னு பண்ணுவார். ஆனால் இங்கே வந்து அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. அடுத்து பிரஜின் அண்ணா வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங். நான் செட்டில் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் கற்றுக்கிட்டது என்னென்னா, எப்படி ஒரு ஆக்டர் வந்து ஒரு ரோலுக்காக இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்கன்னு. அவர் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு. ஸோ நைட் ஷூட்டாக இருக்கட்டும், டே ஷூட்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டார். ஒரே ரீசன், ட்ரெஸ் ஃபிட்டாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய நாள் மீல் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உட்கார சொன்னால் கூட உட்காரவே மாட்டாங்க, ட்ரெஸ்ஸு கசங்கிரும்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சிருக்கேன். அடுத்து இவானா, அவங்களுமே வந்து டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பேப்பர் வச்சுட்டு எக்ஸாமுக்கு நடக்கிற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருப்பாங்க. அது நைட் ஷூட்டாக இருக்கட்டும், மார்னிங் டே ஷூட்டாக இருக்கட்டும், இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆஸ் யூஷுவல் அவங்க சொன்ன மாதிரி இவானா தான். அதுக்கப்புறம் பிரஜின் அண்ணா ரொம்ப சில்லாக இருப்பாங்க. ஸோ சந்தோஷ் ராவணன் சார், இந்த மூவி எனக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மூவிக்கு எனக்கு லுக் டெஸ்ட் பண்ணலை, அதுக்கப்புறம் எனக்கு ஆடிஷன் கிடையாது. சிவி சார் வந்து என்னை ரெஃபர் பண்ணி சொன்ன ஒரே காரணத்துக்காக சந்தோஷ் சார் என்னை பார்த்தது கூட இல்லை. நான் என்ன ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிங் போலீஸ் ஆக்டராக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ரோல்னு சொன்னாங்க. அப்போ வந்து சார் நான் ரொம்ப குள்ளமாக இருப்பேன் சார், எனக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. இல்லை சிவி சார் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் டே நைட்டு நான் பஸ் பிடிச்சி போனேன். ஸோ போனோடனே எனக்கு ஒரு டைலாக் ஷீட் கொடுத்துட்டாங்க. எனக்கு சீன் என்ன சீனுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, ஜீரோவோட போனேன். பட் என்னை ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு ஃப்ரேம் கொடுத்து எனக்கு ஒரு சீன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சிவி சார், ஆஸ் யூஷுவல் சாம்பு சிவன் சார், தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, பட் இருந்தாலும் அது சொல்லி தான் ஆகணும். அடுத்து ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஷூட். அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு.
கண்டிப்பாக June 25 வந்து படம் எல்லாருமே பாருங்கள். என்னோட டெபியூ மூவி. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லாருமே வேணும். அண்ட் நீங்கள் வந்து நான் இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே தான். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக இந்த வாய்ப்புக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 2020 ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் மனிதர்கள் லாஸ்ட் இயர், இப்போ 3வது வந்துடுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் தேங்க்ஸ் சொல்ல வேணாம்னு சொன்னார். பட் எல்லாரும் அவருக்கு தான் சொன்னாங்க, எனக்கு யாருமே சொல்லலை. நான் ஜஸ்ட் சரியாக கவனிக்கலன்னு ஒரு சிலர் மட்டும் தான் சொன்னீங்க. பொதுவாக படம் முடிச்சுட்டு ப்ரொடியூசரை வந்து அடுத்த படத்தில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஓப்பனிங்கில் யாருமே கண்டுக்கல. சரி, ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இங்கே பேர் சொல்லி இருக்கலாம், தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அதன் சீஃப் கெஸ்டாக இருக்கிற சார் விக்ரம் சார் அண்ட் சபரி, ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி, யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ் சினிமா, எல்லாருக்குமே தெரியும், சிவகுமார் சார். அவர் தான் அந்த என்ன சொன்னாருன்னா, சூதுகவன் 2 படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு கதை இருக்குது, பையன் நல்லா பண்ணியிருக்கான், பண்ணுறீங்களான்னார். இல்லை பணம் இல்லைன்னா, பணம் யாரையா கேட்ட நீ படம் பண்ணுனார். பொதுவாக ஒரு இது இருக்குது, வெங்கட் பிரபு சார் வந்துட்டு கதையோட படம் பண்ண, ஒரு தம்பியெல்லாம் படம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு, அது மாதிரி பணம் கூட தேவையில்லை, கதை இருந்தால் நல்ல கதை இருந்தால் ஆள் கிடைச்சா படம் பண்ணுறவர், பணமே அவருக்கு தேவையில்லை. ஸோ அந்த இதில் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் சொன்னது தான், நீங்கள் பணம் அவசியம் கிடையாது, செய்யணுன்ற எண்ணம், அந்த சரியான விஷயங்கள் கிடைச்சா, ஒரு டீம் கிடைச்சா பண்ணிடலாம். ஸோ நீங்கள் தான் அது காரணம். ரொம்ப நன்றி. இன்னொன்று ஒன்று இருக்குது, பாகியராஜ் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க குருநாதருக்கு வந்துட்டு ஒரு 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 பொண்ணு ஒரு கேமரா வந்து படம் எடுக்க போயிடுவாங்க சொல்லி, அதே மாதிரி ஒரு கதை கிடச்சிச்சுன்னா போயிடுவார், பணம் தேவை கிடையாது. அப்போ பண்ணிவிடுவாங்க. என்ன ரீசன்னா, அவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு அவர், அவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு. டெக்னீஷியன்ஸில் இருந்துட்டு, நடிகர்கள் இருந்துட்டு, எல்லாருமே அதிகமாக உருவாக்கிறதுனால ஸோ அவருக்கு அது ஈஸியாக பண்ண முடியாது. அந்த ஹோப் எல்லாருக்குமே அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. டிஓபியில் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஒரு நாள் சைலண்டாக உட்காந்துட்டு போய் பார்த்தா வந்து பச்சையாக திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சுவித்தரில் எனக்கு தெரியல. அப்புறம் அவங்க பார்த்தா எனக்கு அந்த கெட்ட வாய்ப்பு இருந்துச்சு, அது சொல்ல மாட்டேன். ரைட், ஓகே. அதனால் அப்புறம் அஸ்வின் எடிட்டர், ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆள். என்ன ஒன்று, நீங்கள் ஃபோனில் பேசுவோம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் மாதிரி தான் இருக்கும். இப்போ அதான் சொன்ன 2 நாள் கழிச்சு அவ்வளோ திருப்பி சொல்லுவான். மறுபடியும் நல்ல சரியான டெக்னீஷியன். ஒர்க்கு பேசணும்னு அவசியம் கிடையாது, பட் அவர் ஒர்க்கை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தென் யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன், சந்தோஷ் ராவணன். அதாவது தான் சொன்னார், அந்த கதை சொல்லும்போது பிடிச்சிருந்து, பட் பணம் இல்லை எடுக்கிறதுக்கு, அதையும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் செட் ஆச்சு. எனக்கு டீம் செட் ஆனது, சரி தம்பி வா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணோம். ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட், முக்கியமான ஒரு கண்டென்ட். நான் பண்ண 2 படங்கள்லையுமே வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த படத்துலேயே வந்து இன்றைக்கி சமுதாயத்துக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் இருக்குது. அது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லராக அந்த ஒரு கண்டென்ட் நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரெஸ் ஷோவில் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நான் நம்புகிறேன். அபரி ப்ரோ சொன்னார், பிக்கல்ஸ் ப்ரோ, நிக்கில் சார் கூட சொன்னார், என்னென்னா ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சிட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே தெரியும், என் செட்டில் வேலை பார்த்த எல்லாருக்குமே தெரியும், நான் ஸ்பாட்டில் ஹீரோயின் கிட்ட பேசுறதே கிடையாது. என் ப்ரொடியூசர் கூட என்னன்னா, அவங்க பேசுகிற ஹிந்தி எனக்கு தெரியாது, நான் பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியாது. இதுக்காகவே பர்சனலாக வந்து எனக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க, அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. ஏதாவது ஒன்றா போய் நான் சொல்லுவேன், நான் கிளியர்னா முடிஞ்சிச்சு இல்லை. அப்புறம் வந்து சொல்லணும்னா, முக்கியமாக இந்த படத்தோட கதையை பற்றி சொன்னோன்னா, அந்தரன்னா என்னென்னா ஒரு ஹண்டர்னா என்னென்னா மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, நம்ம பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்கும், நம்ம அன்றாட கடந்து போகிற சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து என்னென்னா, ஒரு விளைவுகளை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை சீரியஸ்னஸை உணர்வோம். அப்படி ஒரு லைன் தான் வந்து இந்த அந்தரன். அது இப்போ சொல்ல முடியாது, படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். ஏன்னா அப்புறம் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப்பை ஒரு கேஸ் வச்சு தான் இந்த படம். இப்போ வரைக்குமே அந்த பர்சனை பற்றி நான் சொன்னேன்னா அது ஸ்பாய்லர் ஆகிடும். என் ப்ரொடியூசர்கிட்டயே சொன்னது கிடையாது, ஹீரோக்கிட்டே சொன்னது கிடையாது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி என்ன ஒரு விஷயமா பேசலாம். கண்டிப்பாக இது ஒரு வழக்கமான படமாக இருக்காது அப்படின்றத மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஒரு போர் தொழில் மாதிரியோ இல்லை ராட்சசன் மாதிரியோ தெகிலி மாதிரியோ ஒரு படம் பார்க்கும்போது அதில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும் எண்டில். அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இந்த படமும் இருக்கும். அது ஏதோ இப்போது மேடையில் பேசணுன்றதுக்காக இல்லை, நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை ரியலைஸ் பண்ணுவீங்க, இல்லை அந்த பையன் நீங்கள் சொன்னால் அது இருக்குது இந்த படத்தில் அப்படின்ட்டு. அதை தயவுசெய்து யாரும் ஸ்பாய்லர் பண்ணிட வேணாம். இன்னமும் வந்து
இந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது சொன்னால் இதில் வந்து வெறும் கேட்டாங்க இது என்ன ரொமான்டிக்காக இருக்குது, நீங்கள் வந்து த்ரில்லர் படம் வர சொல்லிட்டீங்க, ரொமான்டிக்காக இருக்குது அப்படின்னாரு. இந்த படம் கதை வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் தான், மெயின் வந்து த்ரில்லரு. பட் அப்போ எதுக்கு ரொமான்டிக் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரல. ஆனால் ரொமான்டிக் வந்து இந்த கதையில் ஒரு நீடடாக இருக்குது, ஒரு ட்ராமா அது கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே அதுக்கு புரியும் ஏன் இந்த கதையில் வந்து இத்தனை லவ் சாங் இருக்குது, எதுக்கு இவ்வளோ ட்ராமாட்டிக்கான சீன் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக புரியும். அதை தாண்டி இப்போ வேறு எதுவும் ஸ்பாய்லர் பண்ண முடியாது. முக்கியமாக இப்போ நான் வந்து எங்கள் காஸ்டிங் டீமுக்கு வரேன். பிரஜினா எல்லாருக்கும் வெல்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த சிவிகுமார் சாருக்கும் சாம்பசிவன் சாருக்கும் தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சந்தோஷ் அவனோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிஷோர் ராமச்சந்திரன், இந்த படத்துடைய டிஓபி. தேங்க்யூ ஸோ மச் சிவிகுமார் சார் அண்ட் சாம்பசிவன் சார் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்டு சந்தோஷ் சாருக்கு என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்டு ஜூன் 25 படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் ரமேஷ் பாபு. அவங்க சொன்ன மாதிரி நான் மிஸ்டர் யூனிவர்ஸ் இந்தியா ரெப்ரசன்டேட்டிவாக செலக்ட் ஆகி அண்ட் வின் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் 2025. ஸோ இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. காலையில் 11 o'clock வந்து சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங்கில் நான் வந்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. நான் மாடலிங்கில் ஆல்ரெடி ஒரு 9 to 10 years இருந்துட்டேன். எனக்கு கேமரா ஃபேர் அந்தளவுக்கு இல்லை. பட் இந்த ஒரு பர்டிகுலர் மியூசிக் ரிலீஸ் ஆனோடனே தான் புரிஞ்சுது அந்த பதட்டம் என்னன்னு எனக்கு புரியல, ஆனால் சினிமா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஸோ காசு பணம் அதெல்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷம் இது கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ லைக் டு தேங்க் மை என்டையர் டீம், அந்தனன் டீம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொருத்தராக சொல்கிறத விட இவங்கள நான் ஒரு டீமாக பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் டாலரேட்டிங் மீ. தேங்க்யூ எவ்ரிவன். வணக்கம். என் பேர் ஆதிரன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டெபியூட் மூவி. இதில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சாம்பு சார், கோ ப்ரொடியூசர் சுதாகர் சார், முக்கியமாக சிவி சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா பிரஜன் ப்ரோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் டெபியூட்டாக ஒர்க் பண்ணுற ஃபீலே எனக்கு கிடையாது, ரொம்ப கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு யுவனா அவரை பற்றி சொல்லணுன்னா அவங்களும் டெபியூட் தான். அவங்க இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, படத்தை தாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டீம் மிஸ்டர் சந்தோஷ் ராவணன் டைரக்டர் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா என்னை இந்த ரோலுக்கு செலக்ட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம டீம் பற்றி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்களாம் சொல்லணும்னா நிறையா சொல்லணும். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலாக கோஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் வெரி வெரி ஸ்பெஷல் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மூமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நின்றுருக்கோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருமே. நான் ஃப்ரெஷ்ஷாக வர டெபியூட்டாக வர எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நம்ம தமிழ் சினிமா தான் வந்து கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கு. அந்த மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து படத்தை தேட்டரில் பாருங்கள். ஜூன் 25. படம் உங்களை ஏமாத்தாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு. நீங்கள் ப்ரௌடாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி அண்ட் வணக்கம். கொஞ்சம் பதப்பதமாக தான் இருக்குது. உங்கள்கிட்டலாம் இந்த கீழே இருந்து பேசும்போது நல்லா வருது, ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் கொஞ்சம் பதப்பமாகிடுது, கொஞ்சம் வாயில் கொஞ்சம் லைட்டாக வளர ஆரம்பிச்சிருது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் நண்பன் படம் பார்த்தீங்களா, அவர் போய் வாங்கி வளருது. சந்தோஷ் ப்ரோ ஃபஸ்ட்டு கூப்பிட்டு நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறீங்க, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக பண்ணிடலாயா, நல்லா இருக்குது, நல்ல படம், நல்லா கண்டிப்பாக பண்ணும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சு நாங்கள் தான் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்பாட்டில் போய் நின்னோடனே எனக்கு கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க, யார் சார் நினைக்கிறான்னு பார்த்தா ப்ரொடியூசர் சார் நினைக்கிறார். எனக்கு அதுக்கு மேலே பயம், என்ன நண்பன் படம் ஜாலியாக வேலை பார்க்கலான்னு பார்த்தா கூட ப்ரொடியூசர் எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லனாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. நான் ஆல்ரெடி அறையும் நல்லா வாங்கியிருக்கேன் நானும். ஸோ
அதே மாதிரி அடுத்தது அண்ணன் விஜன் அண்ணன். நான் நிறைய போலீஸை ரொம்ப க்ளோஸாக ஒரு சில டைம் மீட் பண்ணியிருக்கேன், ஒரு சில ரீசன்ஸ்க்காக. தப்பாலாம் இல்லை, நல்ல விஷயமா தான். அது மாதிரி வந்து பிரசன்னுக்கும் எனக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, அது இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஒரு உண்மையான ராவான போலீஸ் எப்படி இருந்தால் எவ்வளோ டெரராக இருக்குமோ அவ்வளோ டெரராக இருக்குது. எனக்கு உண்மையிலேயே மனசு பேசினா அவ்வளோ ஜாலியாக குழந்த மாதிரி இருக்குது. உடச்சாருன்னா அவ்வளோக்குள்ளே பயமாக இருக்குது. அப்படியே கைகாலெலாம் உதறுது. சார் இருங்க சார், நான் உண்மையே சொல்லிடுறேன் சார், எனக்கு அடியெல்லாம் வேணாம். அப்படி அவ்வளோ ராவாக அவ்வளோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து உண்மையிலான சூப்பராக இருக்குங்க ஃப்ரேமில். அப்சல்யூட்லி அந்தளவுக்கு அந்த போலீஸ்க்கான ஃபிசிக்காக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜ், அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு அவ்வளோ இருக்குது. இந்த படம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இருக்கணும், அவங்களும் இருக்கும். அதை தாண்டி வேவலந்து ஒன்றும் பண்ண முடியும். அது நான் சொல்ல போனால் அதுக்கப்புறம் இவங்க நீங்கள் ஐஸ்வர்யா அவங்க இதில் நிறைய பேர் உங்களை வந்து ரீல்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களும் ஒரு போலீஸ் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அழகான போலீஸுங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீன்லேயே ஒரு அழகான போலீஸை கொடிசுங்கிற பார்க்கலாம் இருக்கு. அடுத்தது எங்கள் டிஓபி என்னெல்லாம் இவ்வளோ அழகாக காட்ட முடியுன்றத நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தாலும் என்ன வந்து இப்படியும் காட்ட முடியுன்றத ஒரு சில பேர் மசிக்காட்டி நானா இது அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான். இன்னொன்று வந்து நான் எங்கே போனாலும் என்னை அறியாமல் என்னை பின்னாடியே வராரா என்னன்னு தெரில. வந்து அது யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சிவிகுமார் சார் தான். இன்னைக்கு காலையில் நான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனுடைய பிஸ்னஸ் கட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட காட்டினேன். அவங்க நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். யார் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. சிவிகுமார் சார் தான். இதுக்கு அந்த மாதிரி நான் என்ன படம் பண்ணாலும் அது எண்ட் ஆஃப் த டே அவர்கிட்ட போய் நின்றுது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய எல்லா நல்ல விஷயத்துலையும் சார் எனக்கு சைலண்டாக என் கூடயே வராதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறமா நான் எல்லாரையும் சொல்லணும், ஆனால் நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. அதே மாதிரி கொஞ்சம் பதத்தில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசியிருப்பேன். எல்லாருக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட் மீடியா பீப்புள் அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கு என்னோட பெரிய வணக்கங்கள் அண்ட் ரொம்ப நன்றி. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப படபடப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. நான் இதே மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஒரு 10 படங்களுக்கு மேலே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆங்கரை நிறைய சேனலில் ஆங்கராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போலாம் எனக்கு அந்த படப்படப்பு இல்லை. எல்லாரையும் தைரியமாக கூப்பிட்டு அவங்கள கலாச்சு அவங்கள பேசி வச்சு தான் எனக்கு பழக்கம். ஆனால் இப்போ இங்கே ஒரு ஆர்டிஸ்டாக நிற்கும் போது தான் தெரியுது எந்த அளவுக்கு வந்து அது ஒரு பதட்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோட இந்த ஸ்பீச்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு லைட்டாக ஒரு ஸ்ப்ளர் இருக்கும். பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஒரு ஆங்கரா துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதுக்கு என்ன தூண்டுதலாக இருந்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவகார்த்திகேயன் அண்ணா. அதுக்கு முன்னாடி எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது பிரஜன் அண்ணா. ஸோ சன் மியூசிக்ல வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது பிரஜன் அண்ணா பார்த்து நம்மளும் இப்படி ஒரு ஆங்கர் ஆகணும், நம்மளுக்கு ஒரு ஃபாலோவிங்காக இருக்கணும், ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு நினச்சி நிறைய ஆடிஷன் கொடுத்தேன். பட் ஆடிஷன் எதுவுமே என்ன செலக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் துபாய்க்கு படிக்கலான்னு போகும்போது சென்னைக்கு ஒரு பிரேக் எடுத்துட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ ஷுட் தேங்க் ராஜ்ஸ்ரீ ஃபார் தட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே தான் வந்து ரேங்கராக செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னோட வெஞ்சர் பார்த்தீங்கன்னா நாளை இயக்குனர் சீசன் 6 வெற்றிமாறன் சார் அவங்களாம் ஜட்ஜாக இருக்கும்போது என்னோட ஷார்ட் ஃபிலிம் நான் ஆக்டடாக பண்ண ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபைனல்ஸ் வந்து செலக்ட் ஆயிருந்தது. ஸோ அது மூலியமா எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சிவி சார். ஸோ சிவி சார் தான் என்னோட சினிமாவோட காட் ஃபாதர்னு சொல்லலாம். சிவி சார் தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவியில் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து அவரோட ப்ரொடக்ஷன்ல வந்தது. காலாங்களில் ஒரு வசந்தம்னு ஒரு படம் வந்தது. அதில் தான் அவர் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து தான் என்னோட பயணமே இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் சாம்பசிவம் சார். ஆல்ரெடி நான் அவரை பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு தெரியாது. பட் சீரியஸாக ஒரே நாள் கூப்பிட்டு போய் சந்தோஷம் ஒருத்தர் இருக்காண்டா போய் பாரு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி சந்தோஷம் போய் பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சு என் ஏரியா மெட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் டீ கடையில் தான் அடிக்கடி மீட் பண்ணியிருக்கோம். டேரக்டர் எனக்கு தெரியாது. டீ கடையில் பார்ப்போம், பேசுவோம், சிரிப்போம், அதோட போயிருந்தது. பட் ஒன்ஸ் ஐ மெட் சந்தோஷ், ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஹோப் எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ திங்க் இந்த மூவி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அண்ட் பிரஜனா பற்றி சொல்லவே தேவையில்ல. நிறைய பேர் மிடில் இருக்கவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க இது வெரி குட் ஆக்டர். அண்ட் இது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் கடவுளுக்குள்ள. உங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் கிஷோர் கூட நான் வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேடை. நான் ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் யாரும் மேடையில் ஏற்றுனதில்லை. மேபி நான் அவ்வளோ சின்ன ரோல் பண்ணியிருக்கலாம். பட் திஸ் இஸ் மை பிகர் ஸ்டேஜ். ஸோ அதுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கிஷோர் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெபல் மூவி வந்து என் ஃப்ரெண்டு நிகேஷ் தான் டேரக்டர். ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணும்போது அங்கேயே அவரோட ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரிஞ்சது. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் இஸ் வாட் இஸ் த perseverance towards his craft அப்படின்னு தெரிஞ்சது.
ஸோ கிஷோர் ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு. அண்ட் எடிட்டர் அஸ்வினை பற்றி சொல்லவே தேவையில்ல, அவர் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனலி கமிங் டு த கேப்டன் ஆஃப் த ஷிப், எங்கள் தலைவன். ஸோ சந்தோஷ், ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் அவங்க கிட்ட வேண்டது மட்டும் இல்லாமல் ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா கிட்ட நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படத்தை எவ்வளோ ப்ரொமோட் பண்ணி எல்லாருக்கூடையும் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணுமோ அவ்வளோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார்